Source of inspiration. Sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் இஸ்ரோ இந்திய விண்வெளி ஆய்வு மையமானது இரண்டாவது ராக்கெட் ஏவுதளத்தை அமைச்சிட்டு வருது நமக்கு தெரியும். இந்த விண்வெளி ஏவுதளத்தை தனியார் கிட்ட ஒப்படைக்க இஸ்ரோ முடிவு செஞ்சிருக்கு. தனியார் வசம் குலசே ராக்கெட் ஏவுதளம் செல்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாய்மானவன். வணக்கம் தாய்மானவன். இந்த குலசே ராக்கெட் ஏவுதளத்தில் தனியார் பங்களிப்பு பற்றி விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. இஸ்ரோவுடைய தூத்துக்குடி குலசேகரப்பட்டினம் விண்வெளி ஏவுதளம் இந்தியாவுடைய முதல் தனியார் மூலமாக இயக்கப்படக்கூடிய விண்வெளி ஏவுதள மையமாக மாற இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. இஸ்ரோவுடைய 986 கோடி மதிப்புல சிறிய செயற்கைக்கோள் ஏவுதள வளாகத்தை, அதாவது SLC செயல்பாட்டை ஆர்வமுள்ள தனியார் நிறுவனங்களிடம் ஒப்படைக்க இன்ஸ்பேஸ் அமைப்பு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. இது விண்வெளித்துறையில DOS கட்டுப்பாட்டிலேயே இந்த ஏவுதளத்தின் கீழ் இயங்கும் என்றாலும் தேர்வு செய்யப்பட இருக்கக்கூடிய அந்த தனியார் நிறுவனம் ஏவுதள உட்கட்டமைப்பை இயக்குதல் மற்றும் பராமரித்தல், அதே போல இஸ்ரோ அல்லது ஏவுதல் சேவை வழங்குனரோடு ஒருங்கிணைப்பு செய்து மற்றும் ஏவுதல் பணிகளை, அதாவது லான்ச்சிங் காம்பெயின்ஸ் என்று சொல்வார்கள், அந்த பணிகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில இந்த திட்டம் என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. ராக்கெட்டுகளை ஏவ விரும்பக்கூடிய நிறுவனம், அதாவது ஏற்கனவே ஸ்கைரூட் மூலமாக விக்ரம் 1 என்ற முற்றிலும் தனியார் மூலமாக தயாரிக்கப்பட்ட ஏவுதல் என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தது ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து. அதே போல HAL உள்ளிட்ட ஏவுதல் சேவையை வழங்கக்கூடிய நிறுவனங்கள் மூலமாக இந்த தனியார் நிறுவனத்திடம் ஏவுதளத்தை முன்பதிவு செய்து இந்த சேவையை பெற முடியக்கூடிய வகையில அந்த முன்னெடுப்பு என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. ஏற்கனவே நாசாவுடைய செயல்பாடு முற்றிலிருந்து இது போன்ற செயல்பாடுகளாக இருந்து வரக்கூடிய சூழல அதிலிருந்து முற்றிலும் வேறுபட்டு இன்ஸ்பேஸ் நிறுவனம் இது போன்ற ஏவுதல் சேவையை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருக்கிறது. பராமரிப்பு மற்றும் அத்துடன் தொடர்புடைய செலவுகளின் சுமையை இதன் மூலமாக குறைக்கக்கூடிய வகையில் பல்வேறு முன்னெடுப்புகள் இதன் மூலமாக மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இந்த பொறுப்பை ஏற்கக்கூடிய நிறுவனத்திற்கு இஸ்ரோவிடம் இருந்து விரிவான பயிற்சியும் வழிகாட்டுதலும் வழங்கப்பட இருக்கிறது. இதற்கான காலகட்டம் என்பது அதிகபட்சமாக 1 வருடம் முதல் அந்த ஏவுதளத்திலிருந்து 3 ஏவுதல் மேற்கொள்ளக்கூடிய வகையில் அந்த பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. குறைந்தது 7 ஆண்டுகளாக செயல்பட்டு வரக்கூடிய இந்திய நிறுவனங்களை இன்ஸ்பேஸ் திட்டத்தின் மூலம் இணைக்க முடியும். இந்த நிறுவனத்தினுடைய குறைந்தபட்சம் 1000 கோடி நிகர மதிப்பையும் கடந்த 5 ஆண்டுகள்ல குறைந்தது 3 ஆண்டுகளிலாவது 2000 கோடிக்கும் அதிகமான ஆண்டு வருவாயும் கொண்டிருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில இந்த வாய்ப்பு என்பது வழங்கப்பட இருக்கிறது. தாய்மானவன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. Source of inspiration. Sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology.